உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நான் பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிளெக்ஸ் வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஒரு ஜாலியான இந்த மனுஷனை ஜாலியா படத்துல ஜாலியா ஒரு ஒரு ஜாலியான கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் அவரை. ஆனா அவர் பர்சனல் விஷயத்துல எவ்வளவு ஒரு நொந்து போய் பேசியிருக்காரு பாருங்க. யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். நம்ம ஒரு நடிகர் தான் அந்த லைஃப்ல இந்த உலகத்துல சந்தோஷமா இருப்பான்னு நினைப்போம். நம்மளை விட அவங்க தான் ரொம்ப சோகமா ரொம்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்ப இந்த பேரு புகழ்லாம் வருதோ பிரச்சனை அதிகமா வரும். சரிங்களா? அதாவது இந்த அளவுக்கு பிரஸ் மீட் தராருன்னா அந்த எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அவர் பர்சனல் லைஃப் என்ன இருந்தது நமக்கு தெரியாது. ஆனா அவர் அவர் பர்சனலா அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் ஆகிற மாதிரி டைவர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த அவர் 4 வருஷமா பிரிஞ்சு வாழ்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ லாஸ்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ வந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு தப்பா பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்து கெனிஷான்றவங்க வந்து நான் ஜெயம் ரவி விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்ன பிறகு அவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. எதனால குத்தாருன்னா அவங்க 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 ஒய்ஃப் முன்னாள் ஒய்ஃப் வந்து அவர் அவங்கள பத்தி சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்களோட மாமியார் பத்தி சொல்லியிருக்காரு. பிரச்சனை பண்றாங்க, குழந்தைய பார்க்க விட மாட்றாங்க, அந்த மாதிரி அவர் ரொம்ப புல்லிங் பண்றாங்க. மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் பிரஸ் மீட்ல இந்த அளவுக்கு பேசுவார் அவரு. ஏன்னா இந்த அளவுக்கு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப அவர் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. அவர் பார்க்கும்போது அவர் அவர் கண் கலங்குறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு.